அவருடைய கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா. பரிசுத்த வேதம் இப்படி சொல்லுகிறது. எடுத்துக்கொள்ளுங்க. 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம். அது சில ஆவிக்குரிய கேரக்டர்ஸ், ஆவிக்குரிய குணம், ஆவிக்குரிய பண்பு நமக்குள்ள வந்துட்டா போதும். எத்தனையோ ஆசீர்வாதத்துக்கு நாம் சொந்தக்காரியாய் மாறிப்போம். அல்லேலூயா. இந்த திவ்ய சுபாவம் இப்போ உங்களை பார்த்து சொல்றாங்களா, நல்லதாங்க பாடுது, நல்லதான் ஜெபிக்குது, ஆனா அது பெருமை போகல. நல்லதான் எல்லாம் பண்ணுது, ஐயோ சரியான கோபக்காரிங்க. இது இயேசு நமக்குள்ள வரும்போது, இயேசு சாமியுடைய பிரசனம் வரும்போது இதெல்லாம் நம்ம விட்டு போயிருக்கணும். இன்னும் போலையே. அப்போ பரிசுத்த வேதம் பல விஷயங்கள் நம்ம கற்றுத்தருது. இயேசு இப்படி சொல்றாரு, உள்ளும் புறம்பும், உள்ளும் புறம்பும், உள்ளேயும் மாறணும் வெளியேயும் மாறணும். ஆமென் சொல்லுங்க. இப்போ நம்ம நிறைய விஷயங்களை வெளியே எதிர்பார்க்குறோம். பேரு, புகழ், பெருமை, நன்மை, ஆமென், ஆசீர்வாதம். கரெக்டாக கேட்குதா? அல்லேலூயா. ஆமென். எல்லாத்தையும் எதிர்பார்க்குறோம். ஆனால் பரிசுத்த வேதம் சொல்லுது உள்ளான அழகுன்றார். உள்ளான அழகு, உள்ளான மனுஷன். ஆமென். அப்போ உள்ளான அழகு, உள்ளான மனுஷனை நம்ம கொஞ்சம் கவனிக்க ஆரம்பிக்கணும். ஆமென். அல்லேலூயா. மகா சபையிலே வெளிப்படுமா? மகா சபையிலே ஒரு நெருக்கத்திலே, கஷ்டத்திலே ஹூ ஆர் யூ, நீ யார் என்பதை அது வெளிப்படுத்துமா? ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இப்போ பைபிளில் பல வாக்குத்தத்தங்கள் நம்ம சொல்லியது ஆமென் ஆமென் சொல்லி பெற்றுக்கிறோம். ஆனால் உபதேசமும் நமக்கு சொல்லுது. உபதேசம் நம்ம கேட்கணும். வாக்குத்தத்தம் மட்டும் கேட்கணும், உபதேசங்கள் கேட்கணும். இந்த உபதேசம் என்ன, எப்படி வாழ வேண்டும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும். நீங்கள் பழைய ஏற்பாடு காலத்தில் யாரை கல்யாணம் பண்ணணும், யாரை கல்யாணம் பண்ணக்கூடாது, எதை சாப்பிடணும், எதை சாப்பிடக்கூடாது, எந்த பாவத்துக்கு எந்த தண்டனை, எதெல்லாம் செய்யணும், எதை செய்யக்கூடாது, அப்படிலாம் ஒரு உபதேசத்தை வைத்திருப்பார். ஆமென் சொல்லுங்க. பழைய ஏற்பாட்டில் இந்த உபதேசம் ஒரு இப்படி செய்யணுன்ற சடங்கு இருந்துச்சுங்க. அதே உபதேசம் கொஞ்சம் உள்ளான உபதேசமாக மாறி போனது. ஆமென் சொல்லுங்க. இயேசு சாமி தன்னுடைய ஊழியம் செய்யும் போது பல உபதேசங்களை சொன்னார். அதில் ஒரு உபதேசம் படிங்க. மார்க்கு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு 24 ஸ்டெப்ஸு, நான் 2 வசனம் சொல்ல போகிறேன். அதில் 24 ஸ்டெப்ஸ் இருக்கு பாருங்க. மார்க்கு 7ஆம் அதிகாரம் 20 மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறது, மனுஷனை எது தீட்டுப்படும். மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிற ஒன்று மனுஷனை தீட்டுப்படுத்தும். இப்போ சொல்றாங்கல்ல, தீட்டு எது சொல்றான்? உயர் ஜாதிக்கார சொல்றான், இவங்க தொட்டா தீட்டு, பார்த்தா தீட்டு, இது தீட்டு, அது தீட்டு, அப்படி தீட்டுன்றான். ஆனால் மனுஷனை தீட்டுப்படுத்துவது அவனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறது தான். ஆமென் சொல்லுங்க. சரி, மனுஷனுக்குள்ளே இருந்து என்னென்ன புறப்படுது? எப்படி அனில்? முதல் பொல்லாத சிந்தனை. ஃபர்ஸ்ட் பேப்பர் எழுதிக்கோ, பொல்லாத சிந்தனை. நான் விளக்குறேன். ரெண்டாவது இந்த சிந்தனை, பொல்லாத சிந்தனை ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா உன் லைஃப் இம்மாரல் ஆகிடும். நீ ஒழுக்கற்றனா மாறிடுவேன். சிந்தனை ரொம்ப முக்கியம். ஆமென். இப்போ வரும்போது பார்த்தா அவர் பைக்கில் போட்டு மெதுவாக ஓடிட்டு போகிறார். 6 நாட்செல்லாம் கேட்க மாட்டேங்குது. அப்படியே மெதுவாக அப்படியே லத்தாச்சிக்காக போகிறார். ஆனால் பைக்கில் கீழே பார்த்தா எண்ணம் போல வாழ்க்கை. அவன் எண்ணம் பாருங்க, யாரை பற்றியும் கவலை இல்லை, சோம்பேறியாக ஓட்டின்னு போகிறான் வண்டியை. எண்ணம் போல வாழ்க்கை. அப்போ பொல்லாத சிந்தனை. இந்த சிந்தனை பொல்லாத மாறிட்டா நெக்ஸ்ட் ஸ்டெப்பு அவன் யாரா மாறுறான்? விபச்சாரம் செய்கிறனா மாறுகிறான். விபச்சாரமும் வேசித்தனங்களும் கொலை பாதகங்களும் களவுகளும் பொருளாசை, துஷ்டத்தனங்களும் கபடும் காம விகாரமும் என்னமா வன்கண்ணும் தூஷணமும் பெருமையும் மதிக்கேடும் புறப்பட்டு வரும். உள்ளத்திலேந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். இதை என்ன படிச்சிட்டீங்களா? சரி, கலாத்தியர் நிறுவனம் எடுத்துக்கொள்ளுங்க. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் அதிகாரத்தில் 19ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனத்தை படிங்க. இப்போ இது எப்படி சொல்றாரு பாருங்க. இந்த மாம்சத்தினுடைய கிரியை, இந்த மாம்சமா இருக்கான் ஒருத்தர், மாம்சத்தின்படி வாழ்றான், ஆவின்படி வாழல, அவன் ரட்சிக்கப்படலை, சர்ச்சில் பேர் இருக்குது,
அவன் கையில் பைபிள் இருக்குது, ஆனால் அவன் மாம்சத்தைப்படி வாழ்கிறான். ஆவியனுக்கு அவனுக்கு தொடர்பு இல்லை, தேவனுக்கு அவனுக்கு தொடர்பு இல்லை, வேதத்துக்கு அவனுக்கு தொடர்பு இல்லை. அவன் கேரக்டர்ஸ் எப்படி இருக்கும்? மாம்சத்தின் கிரியைகள் எல்லாரும் பார்க்குற மாதிரி இருக்கும், வெளியரங்கமாக இருக்கிறது. அவனை இப்போ முதல் லிஸ்ட்டில் வர்றாரு, விபச்சாரம், வேசித்தனம். அடுத்தது என்னதுங்க? அவங்க வாழ்க்கையில் சுத்தமாக இருக்காது, பேச்சில் சுத்தம் இருக்காது, நடக்க சுத்தமாக இருக்காது, செயலில் சுத்தமாக இருக்காது, அசுத்தம். நீதிமொழிகள் 30 சொல்லுது, தங்களை அழுக்கார கழுவப்படாதிருந்தும், மூஞ்சில் பாதியும் கையை சோப்பு குப்புமா அழுக்குமா, அழுக்கற கழுவப்படாதிருந்தும் தன் பார்வைக்கு சுத்தமாக இருக்கிற சந்ததியாரும் உண்டு. ரெண்டாவது மூணாவது கேட்டகரி யாரா இருக்காங்க? அசுத்தம். அப்புறம் காமவிகாரம், ஒரு விக்ரசிவ், திருப்தி இல்லாத, பெரு வயிற்று நாய்களை திருப்தியே இருக்க மாட்டான். காம விகாரமும் விக்கிரக ஆராதனையும் பில்லிசூனியும் பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இது ஒரு பைபிளில் லிஸ்ட் கொடுத்தா நிறைய இருக்கு. அதில் இந்த 2 வசன அடிப்படையில் 24 பாதகங்கள் மனுஷனை தீட்டுப்படுத்துவது கூட மாத்திரம் இல்லாமல் தேவ சுபாவத்திலிருந்து அவங்க மாறி போகிறார்கள். அல்லேலூயா, எல்லாம் சொல்லு ஆமென். தேவனுடைய குணத்திலேருந்து மாறி போறாங்க. நம்ம யார் சொல்கிறோம் அதை அடிக்கடி கேட்பேன், ஏசப்பா கூட இருக்காரா? இருக்கிறார். எங்கே இருக்கார்? இதயத்தில் இருக்கிறார். இதயத்தில் இருக்கும்போது உனக்குள்ள கெட்ட வார்த்தை வராது, உன் சரீரத்தில் தீட்டு வராது. ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லாததுக்கு, திவ்ய சுபாவம் இல்லாததற்கு, அவங்க வெளிச்சம் கொடுக்காமல் இருப்பதற்கு, நன்மதிப்பு இல்லாமல் இருப்பதற்கு அவர்கள் இதெல்லாம் கண்டுகொள்ளாமல் வாழ்வதனால. நீங்கள் கண்டுகொள்ளணும், என்ன மாதிரி கிரியைகள் எனக்குள்ள, என்ன மாதிரி ஜனங்கள் எனக்கு ஐடென்டிட்டி, அவங்களுக்கு நான் அடையாளமாக இருக்கேன், என்னை எப்படி பார்க்குறாங்க, எது என்னை டாமினேட் பண்ணுது, எது என்னை ஆளுகை செய்கிறது. இதில் 1-2 விஷயங்களை நம்மளுடைய தொடர்புடையதாக பார்ப்போம். 1-2 விஷயங்கள். எவ்வளோ பெரிய லீடராக இருந்தாலும், எவ்வளோ பெரிய நீ ஆளாக இருந்தாலும், எவ்வளோ கிருபா வரங்களை நீ பெற்றவனாக இருந்தாலும், ஆண்டவருடைய வசனம் உனக்குள்ளே கிரியை செய்யலைன்னா உன் நன்மதிப்பை, நன்பேரை அது கெடுத்துரும். பைபிள் சொல்லுது, பாவியான ஒரு மனுஷன் அவன் மிகுந்த நன்மையை கெடுப்பான். உனக்குள்ளே இப்படி பாவத்துக்குரிய சுபாவங்கள் இருக்கும் என்றால், பாவக்குரிய எண்ணங்கள் இருக்கும் என்றால், உனக்குரிய நல் மதிப்பை நீ இழந்து போவ. அப்போ நம்ம எதை கண்டுபிடிக்கணும்? அல்லேலூயா. உனக்குள்ளே கிரியை செய்கிற, உனக்குள்ளே உன்னை பலவீனப்படுத்துகிற உன் குறைகளை நீ தேட கற்றுக்கணும். நம்ம என்ன பண்ணுறோம்? குறைகளையும் குற்றங்களையும் பிறரிடத்தில் தேடி தேடி பழகி போகணும். அவர் இப்படி இல்லைங்க, அப்படி இல்லைங்க, ரொம்ப பெருமையாக இருந்தாருங்க, இப்படி சரி இல்லைங்க, அப்படி சரி இல்லைங்க. ஆனால் மற்றவர்களை பார்க்கும் போதில் நம்மையே பார்க்கும் போது கலாத்தியர் 6ஆம் அதிகாரத்தில் அங்கே 4ஆம் வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். படிக்கல, கலாத்தியர் 6ஆம் 2லேருந்து, கலாத்தியர் 6ஆம் 2ஆம் 3ஆம் 4ஆம் வசனம் படிமா. ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து தான் ஒன்றுமில்லாதிருந்தும், பாருங்க, அவங்ககிட்ட ஒன்றுமே இல்லை, திறமை இல்லை, அறிவு இல்லை, பரிசுத்தம் இல்லை, ஆனால் அவன் ஒரு பெரிய ஆள் நினச்சிக்கிறான். பொருட்டாக எண்ணினால் அவன் தன்னைத்தானே ஏமாற்றுகிறவனாக இருக்கிறான். அவனவன் சுயக்கிரியை. நீ சொல்றியே அது மாதிரி சரியா? நீ சொல்றியே உன் மனைவி அப்படி இருக்கா, நீ சொல்றியே உன் பிள்ளைகள் அப்படி இருக்காங்களா, சொல்றியே அதன்படி நீ வாழ்கிறையா? தன்னைத்தானே சோதித்து பார்க்க கடவன். அப்படி மற்றவர்களை பார்க்கும் போதல்ல, தன்னையே பார்க்கும் போது மேன்மை பாராட்ட பெருமையாய் பேசுவதற்கு ஒன்றுமில்லை. எனக்குள்ள இந்த குறை இருக்கிறது, எனக்குள்ள இந்த பலவீனம் இருக்கிறது. அதுதான் நீங்க 14ஆம் அதிகாரம் ரோமர் 1-2 வசனத்தை வாசிக்கும் போது, விசுவாசத்திலே பலவீனம் உள்ளவர்களை சேர்த்து கொள்ளுங்கள், அவருடைய மன ஐயங்களை குற்றமாய் எண்ணாதிருங்கள். இப்போ நம்ம என்ன செய்யணும்? நமக்குள்ளே இருக்கிற கிரியைகள், நமக்குள்ளே இருக்கிற மாம்சத்தின் செயல்கள், நமக்குள்ளே இருக்கிற மனுஷனை தீட்டுப்படுத்துகிற குணங்கள் நீங்க கண்டுகொள்ள ஆரம்பிச்சிங்கன்னா, எப்படி சொல்லுது? எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனம் இப்படி சொல்லுது. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் இப்படி மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும்
விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி, இப்போ எப்படி கிறிஸ்துவை போல ஒரு நிறைவான வளர்ச்சிக்கு அளவுக்கு தக்க பூரண புருஷராகும்படிக்கு இப்ப பரிசுத்தவானாகிய நீ நானும் சரி செய்யப்பட வேண்டும். சீர்பொருந்தும். இப்ப முடி நிறைய வந்துருச்சு, வெட்டிடணும். தாடி வந்துருச்சு, சரி பண்றோம். உடம்புல அழுக்காகுது, குளிச்சிரும். வஸ்திரம் அழுக்காச்சு, மாத்திக்கிறோம். எப்படி நம்ம சீர்படுத்துகிறோமோ, பரிசுத்தவான்கள் கிறிஸ்துவின் வளர்ச்சிக்கு தக்க, அவருக்கு கம்பேர் டு ஜீசஸ், அந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணணுமா, பூரண புருஷராவதற்கு முயற்சி பண்ணணும். அல்லேலூயா. முதல் படிச்சோம், கிறிஸ்துவின் சுபாவத்திற்கு, கிறிஸ்துவை போல மாறுவதற்கு எதெல்லாம் தடையா இருக்கோ அந்த தடையை களைந்து, அதே எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் 18 படிச்சு பார்த்தா தெரியும். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 18 படிங்க. வரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால், இப்ப கவனிங்க, தங்களிலே இருக்கும் அறியாமையை கவனிக்கணும். அல்லேலூயா. நீங்க பைபிளை நல்லா படிக்கிற ஆளா இருந்தீங்கன்னா இந்த பைபிள் உங்களுக்கு கற்றுத்தரும் உண்மை உங்க வாழ்க்கையை மாற்றும். தங்களிலே இருக்கிற அறியாமையினாலே இப்போ மாறிடுச்சு. இப்போ இது தேவனுடைய சுபாவம் போச்சு, தேவனுடைய குணங்களுக்கு போயிடுச்சு. இப்போ தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியனாக இருந்து உணர்வில்லாதவர்களாய், பாருங்க, உணர்வில்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களை ஆவலோடு நடப்பிக்கும்படி தங்கள் சரீரத்தை காம விகாரத்துக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். இப்ப நமக்கு சொல்றார், நீங்களோ இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. இயேசுவிடத்திலே உள்ள, இப்ப இயேசுவிடத்திலே உள்ள சத்தியத்தின்படியே நீங்க கேட்கணும், ஆண்டவரே நான் என்ன மாறணும், எதுல மாறணும், எனக்கு உதவி செய்யுங்க, என் சுபாவம் மாறல, இன்னும் கோபப்படுறேன், இன்னும் பெருமையா இருக்க, கேட்டறிந்து அவர்களால் போதிக்கப்பட்டீர்களே அந்தபடி, பாருங்க, முந்தின நடக்கக்கூடிய மோசம் போக்கும் இச்சைகளாலே உண்டான பழைய சுபாவத்தை, பழைய மனுஷனை களைந்து, அல்லேலூயா, பழைய மனுஷனை களைந்து இந்த உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாய், சொல்லு, மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த வசனத்தை நீங்க எழுதி வச்சுக்கிட்டு படிங்க, கேட்கும் போதே உணர்வடைங்க. என்ன மாதிரி சுபாவம் உங்களுக்குள்ள இருக்கு, மெய்யான நீதியிலே பரிசுத்தத்திலே வாழ்றீங்களா, திவ்ய சுபாவம் உங்களுக்குள்ளே இருக்கா, உலகத்தின் கேட்டுக்கு நீ தப்பிச்சிட்டியா, மக்களுக்கு தீட்டுப்படுத்துகிற வார்த்தை உனக்குள்ளே இருக்கிறதா? அதுக்கு தான் ஆண்டு சொன்னாரு, இருதயமோ என்றால் அது திருக்குள்ளதும் மகா கேடு உள்ளதுமாய் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சரி, இதுல ஒரு சில ஆட்களோடு ஒரு சில விஷயங்கள் தொடர்புடையதாக இருக்கும். ஆமென். இப்போ உதாரணத்துக்கு நம்ம இதை எடுத்துக்கோமே, கோபம் சொல்லுங்க. இப்போ இவ்வளோ இருக்கு, 24 படித்தேன், அதில் கதைச்சிதமான அங்கங்கே ஒரு முறை டச் பண்ணிட்டே போகலாம். கோபம், இந்த கோபம் நீங்கள் நினைக்கிறவே இட் இஸ் சிம்பிள், இது ஏதோ சட்டுன்னு வருவது இல்லை கோபம். இந்த கோபத்துக்கு சில ரூட் காஸ்ட்லாம் இருக்குது, சில ஆளெல்லாம் உள்ளே இருக்காங்க. இப்போ பைபிளில் இந்த கோபம் என்ன சொல்றது, நிர்மூடனை கொல்லும், முட்டாளை தான் இந்த கோபம் கொன்னுடும். ஆமென். நீங்க யோபு புத்தகம் 7:9 படிக்கும் போது, மதியினுடைய நெஞ்சிலே கோபம் குடிகொள்ளுமா. கோபம் எங்க, இயேசு வாழ்ற இதயத்தில் யார் வாழ்றதான் குடிகொள்ளும், கோபம் வாழ்ந்து கொண்டிருக்கான். யார் நெஞ்சிலே கோபம் குடிகொள்ளும், அங்கே மதியினுடைய நெஞ்சிலே கோபம் குடிகொள்ளும். அல்லேலூயா. நீங்க அந்த வசனத்தை படிக்க, 2 வார்த்தை அதில் போட்டிருக்கோம், முன்ன பின்ன போட்டிருக்கோம். யோபு 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் படிங்க சீக்கிரம். சரி, பிரசங்கி 7:9. மூடு நெஞ்சிலே என்ன பண்ணோம், கோபம்
குடிகொள்ளும். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. இப்போ வசனம் நமக்கு என்ன அழகா சொல்லி தருது பாருங்க. இந்த கோபத்துக்கு இன்னொரு பேர் இருக்குது, அவன் பொறாமை உள்ளவனாய் இருப்பான். கோபத்துக்கு என்ன காரணம்? ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு காயின் ஆபேலை பற்றி தெரியும். காயின் ஆபேல் ரெண்டு பேரும் யார் தான் சகோதரர்கள். முதல் மனுஷன் காயின். இப்போ ரெண்டு பேரும் 4 அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. அதை வச்சு அவுட்லைன் போட்டு நம்ம வேற ஒரு முக்கியமான கேரக்டர் பார்க்க போகிறோம். படிங்க. 4ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் எடுத்துட்டீங்களா? படிங்க, 5லேருந்து படிங்க. ஆம் பாருங்க, காயினையும் அவன் காணிக்கையும் அங்கீகரிக்கவில்லை. இப்போ இந்த காம்படிட்டிவ் மைண்டு, போட்டியான சிந்தை, போட்டியான எண்ணம், பொறாமையான எண்ணம் எப்போ வருகிறது? அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. பரிசுத்த வேதம் அழகாய் நமக்கு சொல்லு. 1 கொரிந்தியர் 13:4 சொல்லுது, அன்புக்கு பொறாமை இல்லை. சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. அன்புக்கு, நான் சொன்னது மாதிரி சொல்லு, நீங்க காதியா இருக்காது. அன்புக்கு பொறாமை இல்லை, அன்புக்கு பொறாமை இல்லை. இப்ப ஊழியமா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் ஏன் பொறாமை வருது? ஏன் கோபம் வருது? ஏன் பகை வருது? ஏன் விரோதம் வருது? ஏன் கொலை செய்யக்கூடிய ஆளுக்கு துணிறானா? அன்பு இல்லாத ஒரு இதயத்துக்குள்ளே முதல் என்ன வருமா? பொறாமை வரும். ஆமென். காயினும் ஆபேலும் இருவரும் சகோதரர்கள் தான். இப்போ காயின் கோபப்பட வேண்டும் என்றால் யார் மேல கோபப்படணும்? ஆண்டவர் மேல தான் கோபப்படணும். ஏன்னா அந்த காணிக்கை அங்கீகரித்து யாரு? தேவன் தான். ஆபேலும் காயினும் காணிக்கை கொண்டு போகிறார்கள். 2 பேரும் காணிக்கை கர்த்தர் பார்க்கிறார். ஆபேலுடைய காணிக்கை அது பயத்தோடு நடுக்கத்தோடு பலி செலுத்துகிறான். காயின் அந்த கர்வமாய் திமிர பயம் இல்லாம, அந்த காணிக்கை குறித்த உணர்வு இல்லாம, சில அந்த காணிக்கை போடும்போது 100 ரூபா பிரிச்சு கொடுப்பான். பார்த்திருக்கியா? 4 பேர் பார்க்கிற மாதிரியே கொடுப்போம். எது செஞ்சாலும் பார்க்கிற மாதிரியே செய்வான். அவன் பெருமைக்கிண்டு இதை கொடுத்தேன்னு சொல்லுவான். இந்த மாதிரி காணிக்கை ஒரு நாள் அங்கீகரிக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் அங்கீகரித்தார் என்பதுக்கு என்ன? ஒருவேளை நான் புரிஞ்சுக்கிட்டேன், 2 பேரும் காணிக்கை வைக்கிறாங்க, வச்ச உடனே புஷ் நெருப்பு வந்து 2த்தையும் எரிச்சிருக்கணும். அப்ப நான் அங்கீகரித்தின அடையாளம். ஆபேலுடைய காணிக்கை அங்கீகரி, அந்த ஆடு குட்டி அப்படியே பலியாய் மாறுது. காயின் பார்க்குறான், என்னடா அது என்ன வந்து இப்படி வெறுப்பாயிடுச்சே. அப்போ யார் மேலே போயிருக்கணும்? கோவப்பட்டிருக்கணும், கடல் மேலே தான் கோவப்பட்டிருக்கணும். ஆனால் இவன் தன் சகோதரர் மேலே கோவப்பட்டு எரிச்சல் அடைந்து அவன் என்ன பண்றான்? அவனோடு பேசி, அல்லேலூயா, நீ நியூஸ்ல பாருங்க, அவங்களோடு பேசி நயமாய் கொண்டு போய் சாராயத்தை ஊற்றி கொடுத்து நயமாய் பண்ணி எத்தனையோ பேர் அந்த பேசி அவன் அழகாய் பேசி வயிறில் கொண்டு போய் என்ன பண்ணலாம்? அவனை கொலை செய்தான். வசனம் சொல்லுது, அவன் முகநாடி வேறுபட்டது. ஒருத்தர் மேலே நீங்கள் போராவை பண்ணிட்டீங்க வச்சுங்க, அவங்க நல்ல ட்ரெஸ் கொடுத்தாலும் உனக்கு பிடிக்காது, திறமையாக இருந்தால் பிடிக்காது, ஆசீர்வாதமாக இருக்க பிடிக்காது. ஏன்னா அவங்களுக்கு எதனா கேடு நடக்கணும், அவங்களுக்கு எதனா அழிவு வரணும், அப்படிதான் உன் மனசு விரும்பிக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. ஆனால் பரிசுத்த வேதம் நமக்கு என்ன கற்றுத் தருகிறது? அன்புக்கு பொறாமை இல்லை. படி அந்த வசனம் 1 கொரிந்தியர் 3:4 படி. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் என்ன சொல்லிட்டு பாருங்க. இப்படிதான் படிச்சாதான் நான் நிறைய வசனம் வச்சிருக்கேன். ஏமா 13:4ஆம் வசனம் படி. அன்பு நீடிய சாந்த. அன்பு என்ன பண்ணாது? டக்குனு கோபம் பண்ணாது. அன்பு உனக்கு இருந்தா, இப்போ உங்க பிள்ளைங்க தான் லந்து பண்ணுது, என்னன்னோ பண்ணுது, கம்முன்னு பார்த்துட்டு. நீடிய சாந்தமும் அன்புக்கு தயவு. ஐயோ பாவம், தயவு உள்ளது. அன்புக்கு என்ன இல்லை? நீ ஒருத்த மேல அன்பு இருந்தா உனக்கு என்ன வராது? பொறாமை வராது. ஒரு சின்னதா ஒரு ட்ரெஸ் உடுத்தக்கூடாது, புகழ்ந்து பேசிடக்கூடாது, திறமையா எழுந்திடக்கூடாது. மக்களே, இப்படிப்பட்ட ஆவி இருந்தாய், இது திவ்ய சுபாவம் இல்லை, தேவனுடைய குணம் இல்லை, தேவ சாயங்கள் இல்லை. அப்ப ஏதோ ஒரு ஆவி உனக்குள்ளே கிரியை செய்கிறது. ஆமென். அன்புக்குன்னா இருக்கணும். நீங்க இந்த கலாத்தியர்ல 5ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் படிக்கும் போது, ஒருவன் பேரிலே என்ன வருமா? பொறாமை.
எப்போ வருது படிங்க. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை படிங்க. நான் நிறைய வசனங்களை ஓட்டிட்டு காட்டுறேன் பாருங்க, உங்களுக்கு படிங்க. ஒருவரை ஒருவர் கோபம் ஊட்டாமலும். இப்போ ஒருத்தன் வந்து மேல போறாம வந்து என்ன பண்ணுவான்? கோபம் ஊட்டிகிட்டே இருப்பான். ஒரு ட்ரெஸ் எடுத்தா இது எனக்கு வேணும்னுவான். அவன் எதனா சொல்ல நான் தான் ஃபர்ஸ்ட்னுவான். கோபம் ஊட்டிகிட்டே இருப்பான். ஆகாத மருமக கை தொட்டா குற்றம், கால் தொட்டா குற்றம். ஏன் நடனா இந்த ஜலஸ் வந்துடும், பொறாமை வந்துடும். உங்களுக்கு நிறைய பொம்பளைங்க இருக்கீங்க. ஒரு காலத்தில் நீங்கள் என்ன பண்ண போறீங்க? மாமியாரா மாற போறீங்க. மாமியாரா மாறும்போது உங்கள் புள்ள உங்கள் மனைவி எடுத்து நல்லா அன்பாக பேசும்போது ஏறிக்க உனக்கு சுருன்னு ஏறிக்கும். ஏன்னா அதே வேலையை உங்கள் மாமியார் பண்ணியிருப்பாங்க உனக்கு. அப்போ பழிவாங்கன்னு நினைப்பேன் நீ. ஆமேன்னு சொல்லுங்க. அன்பு என்ன பண்ணாது? பொறாமை கொள்ளாது. அதான் ஒருவரை ஒருவர் கோபம் ஊட்டாதிருங்க, அப்புறம் பொறாமை உள்ளவர்களாகவும் இருக்கா விரும்பாதீங்க. இதெல்லாம் நீங்க கத்துட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில உங்க அன்பு தணிந்து போகாது. உங்க அன்பு தணிந்து போகாது. நீ எரிச்சல் உள்ளவனா கவனிமா. ஆமேன்னு சொல்லுங்க. என்ன சொல்லுது? நீங்க ரோமர் 13:13 படித்தாங்க. என்ன நமக்கு கட்டுத்தது? போராமையுடைய ரூட் காஸ்ட் என்ன சொல்லிட்டு பாருங்க. ரோமர் 13:13. வெறியும், களியாட்டமும், வெறியும், வேசித்தனமும், காம விகாரமும். நம்ம சொல்லுதுங்க ரோமர் 13:13 வேசித்தனமும் களியாட்டமும் சேர்க்குதா? பொறாமையும். இவர் இதெல்லாம் இப்போ ஒருத்தருக்குள்ள பொறாமை, களியாட்டம், வேசித்தனம் லிஸ்ட்ல கூட வருது. பொறாமை உள்ளவர்களாய் நடவாமல். பொறாமை நடக்கிறீங்களா பாருங்க, எப்படி இருக்க பாருங்க. நீங்க யாருக்குள்ள பொறாமை இல்லையோ சொல்லுங்க. யாருக்குள்ள பொறாமை இல்லையோ பக்கத்தில் பாச. யாருக்குள்ள பொறாமை இல்லையோ சொல்லு. யாருக்குள்ள பொறாமை இல்லையோ நல்லா சொல்லு. யாருக்குள்ள பொறாமை இல்லையோ அவர்கள் மற்றவர்களை பாராட்டுவார்கள். யாருக்குள்ள பொறாமை இருக்குதோ அவர்களை குறை சொல்லுவார்கள். சிம்பிள் சிம்பிள். ஆமே. உங்களால நல்லதா இருக்குது, ஆனா நீ இந்த கலர் எடுத்து கொடுக்க கூடாது. எப்படி? நல்லதா செஞ்சிருக்க, ஆனா கொஞ்சம் கார தூக்கலா இருக்கு. நல்லதா இருக்கு, ஆனா இப்படி இருந்திருக்கணும். இவங்க யாருன்னா பொறாமை உள்ளவர்கள், பாராட்ட தெரியாதவர்கள், குறை கண்டுபிடிப்பதற்கு அவார்டு வாங்கினவர்கள். ஆமேன்னு சொல்லுங்க. அப்படிதான் பைபிள் நமக்கு சொல்லுங்க. திவ்ய சுபாவத்துக்கு நாம் பங்கு. அது இதை பிரசங்கி 9:6 இது வந்துச்சு பாரு. பிரசங்கி 9:6 படிங்க. அங்கே என்ன சொல்லிட்டு பாருங்க வசனம் நமக்கு. ஒருத்தர் வீடு கட்டுறாங்க. ஹலோ, ஒருத்தர் வீடு கட்டுறான், காரு வாங்குறான், பங்களா வாங்குறான். ஆமாவா? அவன் உழைக்கிறான், சம்பாதிக்கிறான், அவன் அறிவா இருக்கிறான், புத்தியா இருக்கிறான், திறமையா இருக்கிறான். நீ சோம்பேறியா தண்டமா சுற்றி சுற்றி உட்காந்துக்கிற. அவன் வீடு வாங்குறான், காரு வாங்குறான், பங்களா வாங்குறான். நீ என்ன பண்ற? அதை பார்த்துட்ட நம்ம பாஷையில் நான் வீடு கட்டுறது ஒருத்தர் சொல்றாரு, அவனுக்கு வயிறு எரியுதுங்க. அது உண்மை தாங்க. பிரசங்கிலே எழுதியிருக்கார். படி இப்போ 9:6. நீ இருக்கிற வரைக்கும் தான் என்ன பண்ணுவ? படி ஃபர்ஸ்ட் லைன் 3 லைன் போடு. முதல் என்னம்மா? அன்பும் சிநேகமா. சேதம் கேட்குது காதுல. அவருடைய சிநேகமும், அவருடைய பகையும், அவருடைய போராமையும். ஹலோ, நீ இருக்கிற வரைக்கும் தான் பண்ணி கிடப்ப. இதே பிரசங்கி 4 இன்னும் கூட டாப்ல சொல்லுது படிங்க. பிரசங்கி 4 என்ன சொல்லு பாரு. மனுஷன் படும் எல்லா பிரயாசமும், பயன்படும் எல்லா கிரிகளும். ஐயோ, ஓடுறோம் ஒடியாரோம், எங்க தாத்துமா வைக்கிறோன்னு தெரியலையே, இங்க போறோம், அப்படி போறோம், அப்படி போறோம், அது வருது இது வருது. நீ சோம்பேறின்னு ஒத்துக்கோ, கையால் ஆவதுன்னு ஒத்துக்கோ, மூளை இல்லாதன்னு ஒத்துக்கோ. என்ன சொல்ற? இப்படி போறோம், அப்படி போறோம், வீடு கட்டுறோம், அதை வாங்குறோம், எங்கும் தான் வருதுன்னு தெரியலையே. யார் அவரு? பிறருடைய போராமைக்கு ஏதுவாயிருக்கிறது. ஆமே. இப்போ டல்ஃபினா என்ன பண்ணுகிற? இப்போ அவன் மேலே எனக்கு ஒரு போராமை வந்துருச்சு. நான் என்ன பண்ணுவேன்? நல்ல பொண்ணு,
அது பேப்பரை மடிச்சுட்டு தான் கூட நல்ல பொண்ணு, சரியான கவனிக்காமல் போனாலும் நல்ல பொண்ணு, அப்படியா நான் சொல்லுவேன்? போராமை வந்தால் குறை சொல்ல ஆரம்பிப்பேன், பழி வாங்க ஆரம்பிப்பேன், அவங்கள தூஷிக்க ஆரம்பிப்பேன், அவங்கள விரோதிக்க ஆரம்பிப்பேன். அல்லேலூயா. என்ன புரியுதா? அதுதான் போராமையோ என்றால் நீதிமொழி சொல்லுது. படிங்க படிக்க வேணாம், நீங்கள் படிச்சா கொண்டுடுவீங்க என்ன. போராமை 24 சொல்லுது, போராமையோ என்றால் அதற்கு முன்னிக்கத்தக்கவன் யார்? ஆமென், அல்லேலூயா. நீ உனக்குள்ளே போராமை வந்துருச்சு, நீதிமொழிகள் 14:30 உனக்குள்ளே போராமை வந்துருச்சு, எப்படி மாறுவ? எலும்புருக்கியா மாறிடு. எலும்புருக்கி. போராமை யாருக்குள்ள இருக்கோ மிக்கோடு போயிடுவான், அவனும் போயிடுவான், அவனை சார்ந்தவங்களும். ஆமென் சொல்லுங்க. சொல்றாங்களே, என்னங்க அவ்வளோ ஒல்லியாக்குது அந்த குழந்தை, அது வேணாங்க, அது வேணா. ஆமாங்க, நீ போராமை கொண்டா உன் ஆவிக்குரிய வாழ்க்கை மாத்திரல. அந்த அந்த பேனை பென்சில் வாங்கி பிடி, சவுத் இருக்கிறான் பார்த்துருக்குறேன். போகும்போது பெயிண்ட் அடிச்சு கொடுத்துருப்பாங்க, எங்கெங்க கிரிக்கி வச்சுருக்கு. அல்லேலூயா. ஆமென். போராமையோ என்றால் அது என்னவா சொல்லு? என்னது இருக்கா? இது பைபிள் ஒரு வார்த்தை படிச்சுமா? வன்கண்ணு. என்ன கண்ணுங்க? ஐயோ, நல்லா பாடுற, அந்த வன்கண் உள்ள கிரியேட் ஆக போராமை அங்கே உள்ளே குடிகொள்ள ஆரம்பிக்கிறது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு மக்களே, அதுதான் மன்னிக்கவும் மறக்கவும் பாராட்டவும் நீங்கள் ஆல்டர்னேட்டாக ஒரு சக்தியை உருவாக்குங்க. இல்லைன்னா வச்சுக்கோங்க, நீங்கள் போராமை உள்ளவர்களாய், வன்கண் உள்ளவர்களாய், தூஷிக்கிறவர்களாய், குறை பேசுகிறவர்களாய், பாதகர்களாய் மாறி போது வாய்ப்பு. அதுதான் சொல்லுது, போராமை என்றால் அதுக்கு முன்னிக்கத்தக்கவன் யார்? போராமை என்ன பண்ணுதான்? அது எலும்புரிக்க மாறுகிறது. யோபு புத்தகம் 4:9 படிக்க. அது என்ன சொல்லுது? புத்தி இல்லாதவனை போராமை என்ன பண்ணுமா? அதம் பண்ணுமா. புத்தி இல்லாதவனை, அவனுக்கு புத்தியால, அவன் வீடு கட்டுறாயா, அவன் சம்பாதிக்கிறாயா, உனக்கு என்னடா? அவனுக்கு புத்தி இல்லை, அதை எப்படி வீடு கட்டலாம், அவன் எப்படி நல்லா இருக்கலாம், அவனை எப்படி புகழ்ந்து பேசலாம். புத்தி இல்லாதவனை இந்த போராமை அதம் பண்ணும். அல்லேலூயா சொல்லு, சொல்லு அல்லேலூயா. ஆமென். நீங்க அநேகருடைய வாழ்க்கையில புத்தி இல்லாதனால தான் என் ஜனம் மடிந்து போகிறார். புத்தி இல்லாமையினாலே அது என்ன பண்ண? போராமை அவனை அதம் பண்ணுகிறது. ஆமென். இப்போ பைபிளில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் நம்ம சொல்லி தருது. நீங்கள் படிங்க, தீத்து 3:3 படிங்க, ஒருத்தர் கொலேசியர் 3:8 படிங்க, தீத்து 3:3. இந்த மாதிரி சின்ன சின்ன நல்ல அழகான வசனங்களை நீங்கள் படிக்கும்போது உங்கள் சுபாவங்களிலே அழகான ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்க்க முடியும். படிங்க, தீத்து 3:3. முற்காலத்திலே நாம் புத்தியினரும் கீழ்ப்படியாதவர்களும் வழி தப்பி நடக்கிறவர்களும் பலவித இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டவர்களும் துர்குணத்தோடும் எப்படி இருந்தோம்? ஜீவன் வாழ்கிறோமா இருந்தோம். துர்குணத்தோடு இன்பங்களுக்கு இச்சைகளுக்கு அடிமைப்பட்டவர்களாக போராமையோடு வாழ்ந்தோம். அல்லேலூயா. இன்னும் சர்ச்சைகள் வந்து அப்படியே வாழ்ந்தினா, ஆமே, ஐயோ ஐயோ நரகம் தெரிஞ்சேன்னு தெரியும், நரகம் தெரியாது, அதுல இருப்ப நீ. ஆமே ஆமே சொல்லுங்க. அல்லேலூயா. கொலேசியர் 3:8 கொஞ்சம் மருவி சொல்லு படிங்க. கொலேசியர் 3:8 கோபமும் மூர்க்கமும் 3 வந்துருச்சா? பேஸ் எது? அடி தட்டாது. பேஸ்மெண்ட் எது? பேஸ்மெண்ட் எது? பேஸ்மெண்ட் போறாம அதுக்கு மேல தான் நிக்குது. எது? கோபம் மூர்க்கம். அல்லேலூயா. பொறாம வந்துட்டா எதுவும் பண்ணல, உள்ளே அப்படி ஒரு மூர்க்கம் வந்து. கோபம்ன்றதுன்னா டேக் எ ரிவெஞ்ச், பழி வாங்குது. அல்லேலூயா. இது ஜஸ்ட் சிம்பிளான வேர்டு கிடையாது. நீங்க செஞ்சு பாருங்க. இதுக்கு சைக்காலஜி சொல்றா, ஃபைல்ஸ் ப்ராப்ளம், அல்சர் ப்ராப்ளம், ஆமே, ஜாயிண்ட் பெயின், இதுக்கு எல்லாத்துக்குமே இந்த மாதிரி கோபம், பொறாமை, எரிச்சல் இதெல்லாம் அவங்களுக்கு வரும்னு நாங்கள் பைபிள் காலேஜ் படிக்கும் போது படித்தோம். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னொரு வசனம் லேவியராகும்
19:18 ஏசாயா என்ன சொல்றாரு பாருங்க. லேவியராகமம் 19:18 பழிக்கு பழி வாங்காமல். இப்போ ஒருத்தருக்குள்ள போறவங்க என்ன பண்ணுவார், அவரு பழி வாங்குறானே தெரியாது, அழகா வாங்குவான். ஆமே, அவன் என்ன பண்ணுவான், உறவாடி கேடுவான். இது உறவாடி பழிக்கு பழி வாங்காமலும் உன் ஜன புத்திரர் மேல் போராமை கொள்ளாமலும் நம்ம உன்னிலே நீ அன்பு கூறுவது போல் பிறனிலும் அன்பு கூறுவாயாக. அன்பு யாரால கூற முடியும்? அன்பு சகல பாவங்களையும் சகிக்கும், மன்னிக்கும், பொறுத்து கொள்ளும். அன்பு சகல பாவங்களையும் மூடும். அன்புக்கு என்ன இல்லை? நல்ல சொல்லு, என்ன இல்லை? அன்புக்கு என்ன இல்லை? இப்போ விபிஎஸ்ல நான் பார்ப்பேன், இந்த டான்ஸ் ஆடும், 6 பிள்ளைங்க ஆடும், பின்னாடி அவங்க பையன் ஆடும். அது இப்படின்னும் அப்படின்னும் இங்கே பார்த்து முன்னாடி 2 நல்லா ஆடும். அதை பார்க்கவே இப்படி தள்ளி பார்க்கும், ஒரே கண்ணில் பார்க்காது. பின்னாடி சொல்லும், அந்த எம என் புள்ளைய மறைச்சிச்சு. முன்னாடி ஒன்று ஆடு பார்த்தியா, அந்த எம ஒன்று என் பிள்ளைய மறைச்சிச்சு, இல்லைன்னா என் பொண்ணு ஆடி தள்ளிட்டு இருக்கும். அல்லேலூயா. நீங்க மனசுல நினைக்கிற ஏசு பார்க்குறாங்க. அல்லேலூயா. அன்புக்கு என்ன இல்லை? காம்படேட்டிவ் இல்லை, கம்பேரிஷன் இல்லை. அன்பு அன்பாவே தான் இருக்கும். உங்க பிள்ளைக்கு அன்பு அப்படியே கொட்டுற, இன்னொருத்த பிள்ளைக்கு திட்டுற. ஆமே சொல்லுங்க. அன்புக்கு என்ன இல்லை? பொறாமை இல்லை. அன்பு என்ன பண்ணாது? தன்னை புகழாது. அன்பு என்ன பண்ணாது? இருமாப்பா இருக்கு. அன்பு என்ன பண்ணாது? ஐயோக்கியமானது செய்யாது. ஆமே, அல்லேலூயா. அதனால தான் அன்பு இல்லாதவன் என்ன பண்ண மாட்டான்? தேவனை அறியா. கடவுள் அவனுக்கு தெரியாது. அவனா தான் கிறிஸ்தவன் சொல்லிக்கணும், அவன் தான் ஜெபம் பண்ணிக்கணும், அவன் தான் கத்தணும். அன்பு என்ன பண்ணுதான்? அல்லேலூயா, தன்னை புகழாது. சரி, இந்த அன்பு பாருங்க, இந்த போராமை பைபிளில் பலருக்கு இருந்துச்சு. ஆதியாகமம் 26:14 நீங்க படிக்கும் போது இந்த போராமை இருந்துச்சு. யாருக்கு இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 26:14 நீங்க கவனிங்க. உங்க பக்கத்து வீடு, 3வது வீடு, 4வது வீடு, தெரிஞ்சவங்க தெரியாதவங்க, நீ சந்தோஷமா கறியை மீனும் நல்லா ஆக்கி தன்னு, நீ கூட கறி மீன் போட்டு கொடுத்து, சோறை போட்டு கொடுத்து, அவங்க கொடுத்தவங்க சந்தோஷமா சாப்பிட நினைச்சிடாத. சாப்பிடும் போது சொல்லுவான், எங்கேருந்து வருதோனோ தெரியலையே, கறியை மீனமா தூண்டுறான்பா. உடனே பொண்டாடி, இது வேறு இவனை கட்டிக்கின்னு நான் தாங்க கேட்பேன், பக்கத்து விட கறி மீன் சாப்பிட்றான். ஈசாக்கு அந்த கானான் தேசத்திலே, பஞ்சமான தேசத்திலே விதை விதைத்தான் 100 மடங்கு பலன். நீ செய்கிற தொழில் நல்லா கர்த்தர் ஆசீர்வதித்தா, கூடவே எதிரிகளும் நான் அடிக்கடி சொல்லுவேன், உன்னை பார்த்து ஒருத்தன் போராடப்படலாம், நீ சரியில்லைன்னு அர்த்தம், நீ வளரலைன்னு அர்த்தம், திறமை இல்லைன்னு அர்த்தம், அறிவில்லை அர்த்தம். உன்னை பார்த்து அட்வைஸ் பண்ணிட்டு போறான்னா நீ இன்னும் என்ன பண்ண, டொக்கா தான் இருக்க நீ. அவர் இப்படி பாடிக்கூடாதுங்க, அப்படி உன்னை பார்த்து அப்படியே இம்ப்ரெஸ் ஆகிட்டாங்களா, நீ கொஞ்சம் வளர்ந்துக்கிறேன்னு அர்த்தம், வளர்ந்துக்கிறேன்னு அர்த்தம். ஈசாக்கு விதை விதைத்தா 100 மடங்கு பலன். பெலிஸ்தர்கள் அவன் மேல் போராமை கொண்டு, உன்னை பார்த்து போராமை கொள்ளணும். ஆமே, சொல்லலையா? ஒரு மண்ணாங்கட்டி இல்லை, பிஞ்ச செருப்பு, 10 வருஷமான சட்டை போட்டுன்னு போதும். நம்ம பாஸ்டர் எனக்கு யாரோ சூரிய வச்சு, உனக்கு ஏமா இல்லை, என் மேலே போறாம பாஸ்டர். ஆமே, டாடா, பிர்லா, அம்பானி, முகேஷ் அம்பானி இவனே சொல்றதுல சூரிய, ஏன்னா லட்சமா கோழி வச்சிருக்கு. ஆமேன்னு சொல்லுங்க. ஈசாக்கு மேலே போராமை கொண்டார்கள். ஆமேன்னு சொல்லுங்க. இந்த போராமை இருக்குமா இருக்காதா? அதை தான் முதல்ல படிச்சேன். ஒருத்தர் வளர்றான், வீடு கட்டுறான், இன்னொருத்தருடைய போராமைக்கு ஏதுவாக இருக்கிறது. இவன் ஒரு அந்நியன், புறஜாதி, அவன் போராமப்படுறான்னு பைபிளில் போட்டிருக்குது. கர்த்தருடைய பிள்ளைகள், இன்னொரு கர்த்தருடைய பிள்ளை நல்லா இருக்காங்களா, அறிவாக இருக்காங்களா, திறமையாக இருக்காங்களா, உன் கண்ணு உறுத்தக்கூடாது. என்னடா உனக்கு வன்கண்ணாக மாறிடும். ஆமேன். அவர் டிவியில் தான் பார்க்கணும், கந்திஷ்டி, ஏவல், ஓம்பல், நீங்கள் எங்கள் அட்ரஸை அணுகவும். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் வாழ்க்கையில ஆசீர்வாதம் குடிகொள்ளாமல் இருப்பதுக்கு என்ன காரணம்? அங்கே கோபம் குடிகொள்ளுது.
அல்லேலூயா. பிரசங்கின் புத்தகத்தில் நம்ம படிக்கிறோம், எத்தனையோ நன்மைக்கு ஆசீர்வாதத்துக்கு நம்ம எப்படி இருக்கணுமா, தூரமானவர்களாக இருக்கிறோம். யோபு 7:9 படிக்கலாம். அங்கே நல்லா ஒரு வசனம். யோபு 7:9 படிங்க. யோபின் புத்தகம் 7:9. கையில் எழுதி, அப்புறம் பேப்பரில் எழுதி, அப்புறம் பேனால எழுதி, 3 டிரான்ஸ்லேஷன் அப்படியே எழுதி வச்சா அதுலேயே. யோபு 4 யோபு 7:9. 7:9. தப்பா சொல்லிட்டேன் நான், படிங்க. இல்லை, அப்போ எதுவும் தப்பா நான் சொல்லியிருக்கேன். ஆமே சொல்லுங்க. புத்தி இல்லாதவனைன்னு போட்டிருக்கோம். புத்தி இல்லாதவனை ஆமே கோபம் அதம் பண்ணும். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இப்போ விஷயத்துக்கு வருவோம். நீங்கள் ராகேல் கூட ஆதியாகமம் 30:1 இப்படி சொல்கிறா, தன் சகோதரியாக லேயாள் மேலே போராமை கொண்டு அப்படின்னு போட்டிருக்கோம் பைபிளில். போராமை கொண்டு. ஆமென். என்ன கேட்குறான்? எனக்கு பிள்ளை கொடு, இல்லைனா நான் சாகணும். நிறைய பேர் செத்துருக்காங்க தெரியுமா, சூசைட் பண்ணிருக்காங்க தெரியுமா. எதுக்கிட்ட? நான் பக்கத்து வீடு மேலே போறாம. இது கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் குழந்தை இல்லை, நேற்று கல்யாணம் பண்ணிட்டு வந்து குழந்தை பேத்துட்டாடி, இது தூக்கப்பட்டு செத்துருக்குது. படி 30:1. ஆதியாகமம் 30:1. தன் சகோதரி மேலே போராமை கொண்டு யாக்கோபை நோக்கி, எனக்கு பிள்ளை கொடு, இல்லைட்டா நான் சூசைட் பண்ணிக்குவேன். யாரா இருக்கீங்களா? இதை வாங்கி கொடு. அவன் வாங்கிட்டான், இதே மாடல் தான் வேணும், அதே அளவு தான் வேணும், இப்படி தான் வேணும், இல்லைன்னா நான் செத்துரு. என்ன சொல்கிறேன்? உயிரை கடமை செத்துருவா. என்ன அது மாதிரி ஒரு விண்ணப்பம் கொடுத்தாங்களா? போயிட்டு வா. ஆமே, போயிட்டு வா. 2 மந்திரம் வச்சுக்க. ஒன்று ஹாய், அன்பா இருந்தா ஹாய், வம்பா இருந்தா பாய். அல்லேலூயா. நீ கர்த்தருடைய பிள்ளை, உன் முகநாடி வேறுபட்டிருக்கு, எரிச்சலா இருக்க, பகையா இருக்க. காரணம் என்ன? இந்த ஜலஸ், இந்த போராமை உனக்குள்ள இல்லாதை. சொல்லுங்க, உனக்குள் இல்லாததை பிறரிடத்திலே பார்க்கும்போது அதுதான் போராமை. இருக்கா? நீ அழகா இல்லை, அவன் அழகாக இருக்கான். நீ அறிவா இல்லை, அவன் அறிவா இருக்கான். அவன் பக்தியா இருக்கா, நீ பக்தியா இல்லை. அவன் ஒழுக்கமாகறான், நீ ஒழுக்கம் இல்லை. ஒழுக்கமாக இல்லாத மேலே கோபம். அப்படிதான் இருக்கணும். பெரிய யோகிமா அவன், யோகிமா அவன் யோகிமா. 2 நாள் என்ன வரான் பாரு அவன். என்ன புரியுதா? உன்னிடத்துல இல்லாத இன்னொருத்துல இருந்தா நம்ம என்ன பண்ணோம்? பாராட்டணும். நான் பாராட்டுவேன். ஆமென் சொல்லுங்க. இதுதான் உன்னிடத்துல இல்லாத ஒன்று பிறரிடத்திலே பார்க்கும்போது நீ அடைவே. அதுக்கு பேர் தாங்க போறாம. நான் எப்படி இப்போ புகாவுக்கு வீடு கொடுத்துட்டாரு, அவன் வீடு கட்டானே. இல்லை, இப்போ புகாவை கட்டி இப்போ தான் முடிச்சிருக்காரு ஆண்டவர். அடுத்தது என்ன கட்டுவார்? அதே ஆள் வரணும்னா என்ன பண்ண முடியும்? நான் அப்படி நினைப்பேன், நீ எப்படி நினைக்கிற? அல்லேலூயா. அப்போ தேவனுடைய சித்தத்துக்கு எதிர்த்து எது? ஆவே உங்களுடைய இயலாமையோ உங்க பலவீனமோ அது தெரியாமல் இருப்பதற்கு. சொல்லுங்க, உங்க இயலாமையோ பலவீனமோ தெரியாமல் இருப்பதற்கு பிறரை குறை சொல்வது. ஐம் ரைட்? இதெல்லாம் எல்லாம் நம்ம ஓன் டைலாக் தான். ஆமாவா? உங்க குறை தெரியாது இருக்குன்னு என்ன பண்ணோம்? இன்னொருத்தர குறை சொல்லணும், அவ்வளவுதான். ஆமே சொல்லலேலூயா. அப்போ போராமையோ என்றால் அதற்கு முன்னிக்கத்தக்கவன் யார்? போராமை என்னது? எலும்புரிக்கு இந்த போராமை உள்ளே வந்துட்டா 1 by 1 வந்துட்டே இருக்கும். எரிச்சல் வரும், கோபம் வரும், போராட்டம் வரும், கண்ணீர் வரும், பகை வரும், விரோதம் வரும், குறை சொல்லுதல் வரும். அடுத்தது, நீ கிஃப்டடாக இருந்தா, வரம் உள்ளவனாக இருந்தா, திறமை உள்ளவனாக இருந்தா. இப்போது லேயாளுக்கு குழந்தை பிறந்ததுக்கு கர்த்தருடைய கருணை. வசனம் 29 லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டதை கர்த்தர் என்ன பண்ணறான்? கண்டு அவளை கடாட்சித்தார்னு போட்டிருக்கோம். அல்லேலூயா. இப்போ போராமை கொள்ளணும், யார் மேலே கொள்ளணும்? ஆண்டவர் மேலே. ஆண்டவரை எனக்கு அற்புதம் செய்யணும். ஆனால் அவன் லேயாள் மேல் போராமை கொண்டு அப்படி போட்டிருக்கு. ஈசாக்கு இங்கே இருப்பான், அவனை ஆசைப்பேன்னு சொல்லும் போது கர்த்தர் ஈசாக்கை ஆஸ்வதித்தா. ஆமேன்னு சொல்லுங்க.
இங்கே கீழ் வசனத்தை படிக்கும் போது நீங்கள் ஆதியாகமம் 37:11 யோசேப்பு மேலே போராமை கொண்டு 2 விஷயம். ஒன்று, அவனை அப்பா சிநேகிக்கிறாரு, ஆண்டவரும் சிநேகிக்கிறார். படிங்க ஆதியாகமம் 37:11. அவனுடைய சகோதரர் அவன் மேலே பொறாமை கொண்டார்கள். அவன் தகப்பனோ அவன் சொன்னதை மேலே ஒரு தரிசனத்தை பார்க்குறான். வசனம் சொல்லுது, யோசேப்பு தன் தகப்பனால சிநேகிக்கப்பட்டான். கவனிங்க, ஏசப்பா உங்களை சிநேகிச்சார் வச்சுக்க. சொல்லுங்க, ஏசப்பா உங்களை சிநேகித்தால் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் பொறாமைப்படுவான். கையத்தை நல்லா தட்ட, கையை தட்ட. அல்லேலூயா, ஆமென். இதை பயிற்சி எடுக்கணும், இந்த எக்ஸசைஸ் எடுக்கணும். ஆண்டவர் சிநேகிக்கிற பாத்திரமாய் மாறணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சரி, இப்போ ஒரு முடிவு வரும். பொறாமை ஒரு மனுஷனை என்ன பண்ணுதுன்னா, அவன் முகநாடியே அவனை யாரா மாற்றுது? கோபக்காரனா மாற்றுது, எரிச்சலோனா மாற்றுது. இப்போ 2வது தேவ சுபாவத்துக்கு தடையாக இருக்கிறது, தேவனுடைய ஆசுத்துக்கு தடையாக இருக்கிறது எதுனா, இப்போ கோபம். எடுங்க, கோபம் நீர்மூடனை கொள்ளும். மதியனுடைய நெஞ்சிலே கோபம் என்ன பண்ணும்? நல்லா சும்மா கட்டில் போட்டு பத்துன்னு இருக்கும். முட்டாளுடைய கோபம் சீக்கிரம் வெளிப்படும். யாக்கோபு 1:20 சொல்லுது, மனுஷ கோபம் அது தேவ நீதியை நடப்பிக்காது. அல்லேலூயா. உங்க கோபம் கடவுளுடைய சித்தத்தை அது செய்யாது. அதுக்குதான் நீ கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிரு. உன் சூரியன் அஸ்தமிக்கிறதுக்குள்ளே உனக்கு எரிச்சல் தனிய கடவுள். அல்லேலூயா. இது அப்படி விட்டுட்டீங்கன்னா அது தீமையாக மாறும். ஆமே. கோபம் சொல்லுங்க, கோபம் நிர்மூடனை, ஒரு துளி கூட அறிவில்லாதவனை, ஒரு துளி கூட சொல்ல, துளி கூட அறிவில்லாதவனை கொல்லும், அவனை கொன்னுடும். ஆமே. கோபம் மற்றவனை கொல்லுதோ இல்லையா, முதல் உன்னை கொன்னுடும். அல்லேலூயா. சீனால ஒரு பழமொழி, கோபத்தோடு எழும்புகிறவன் நஷ்டத்தோடு உட்காருகிறான். கோபத்தோட செல்போனை உடச்சிட்டு இருப்பேன், டிவியை உடச்சிட்டு இருப்பேன், புருஷனை அட்டி உடச்சிட்டு இருப்பேன், பொண்டாட்டி கையை உடச்சிட்டு இருப்பேன், என்னென்னவோ பண்ணியிருப்பேன். கோபத்தோடு எழும்புகிறவன் நஷ்டத்தோடு உட்காரு. நம்ம கேசட் போட இந்த மியூசிக் பிரான்சிஸ் இங்கே தான் வந்தான். சின்ன ஃபோன் வச்சுருந்தான். பிரான்சிஸ் என்ன மியூசிக் டைரக்டர் இந்த ஃபோன் வச்சுருக்கேன், உடுங்க மாஸ்டர் அப்படின்னா. என்னடா வாங்கிக்கலாம் மாஸ்டர்னா. ஒரு ஃபோன் வந்துச்சு, அட்டன் பண்ணான். வெய் நான் பாஸ்டர் கிட்ட பேசிக்கிறேன்னா ஓடி வச்சு வெயின்னு சொல்கிறேன், கேட்க மாட்டேன். தூக்கி அடிச்சான் ஃபோனை, தூள் தூளாக பறந்துச்சு. அப்போ தான் புரிஞ்சுது இவன் ஏன் சின்ன ஃபோன் வச்சுருக்கான். அல்லேலூயா. கோபம் சொல்லுங்க, கோபம் அறிவில்லாதவனை கொலை செய்யும். ஆமே. அல்லேலூயா. நம்ம ஆண்டு கூட கோபக்காரர் தான். ஆமென். நான் எரிச்சல் உள்ள தேவன். அவருடைய கோபம் வேற, அநீதிக்கு மேலே ஒரு கோபம். உங்களுக்கு கூட நான் கூட கோபப்படுவேன், ரொம்ப கோபப்படுவேன். ஆமென். இப்போ அந்த கோபத்தை நீதிக்காக மாற்றிட்டேன். கோபம் என் மேலே ஒரு கோபம். சாய், காரு குத்துருக்காரு, பைக்கு குத்துருக்கிறாரு, சோபேரியா இருக்க, நீ ஓடுறா. கோபம் பக்தியா இல்லைனா பாருங்க, யாராக இருந்தாலும் வாய்மொழி சும்மாவே இருக்க மாட்டேன், யாராக இருந்தாலும் கேட்பேன். கோபம் இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், நீ காணிக்க கொடு, காணிக்க கூடாது. ஆமாம், எனக்கு நல்ல பேர் சொல்லு, புகழ், திட்டு, ஏதாலும் அந்த ஆவிக்குரிய ஒரு வைராக்கி இருக்கணும். அல்லேலூயா. வரும்போது கூட ஒரு விஷயம் சொல்லிட்டு தான் அவர் காதில் ஒரு ஸ்பிரிட்டை அனலைஸ் பண்ணணும். ஒருத்தருக்குள்ள ஒரு ஸ்பிரிட் அனலைஸ் பண்ணலைன்னா வேஸ்ட்டு. அதுக்காக காம்ப்ரமைஸ் எல்லாம் பண்ணவே கூடாது. அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில் கோபம் இருக்கா? தேசத்து மேலே கோபம் இருக்கா? அநீதியாக நடக்கிறான், ஒழுக்கமாக நடக்கிறான், பரிசுத்தமாக நடக்கிறான், உனக்கு கோபம் இருக்கா? எத்தனையோ பேருக்கு மோடி மேலே கோபம், ஸ்டாலின் மேலே கோபம், தர்ணா பண்ணுறான், ஸ்ட்ரைக் பண்ணுறான். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. நம்ம கோபம் தவறாக பயன்படுத்துறதுனால தான் இந்த கோபத்துக்கு மதிப்பு இல்லாமல் போச்சு. ஆமென். சொல்ல அல்லேலூயா. பைபிளில் உச்சபட்ச பெரிய பெரிய தலைவரெல்லாம் கோபம் காலி பண்ணியிருக்கு. இப்போ நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். நான் முதல்ல சொன்ன முதல் மனுஷன் காயினை பற்றி சொன்னேன். காயின் என்ன பண்ண, இந்த கோபத்தினால தம்பியை கொலை செய்து மாத்திரல, சாபத்தை வாங்கிட்டான். சொல்லுங்க, சாபத்தை வாங்கிட்டான். அங்கே சொல்லுது, உன் முகநாடி வேறுபடுவது என்ன? ஆமே.
பொறாம வந்துருச்சு, நீ பாராட்ட முடியாது. பொறாம வந்துருச்சு, குறை பேச ஆரம்பி. பொறாம வந்துருச்சு, குற்றத்தை தேடிட்டே இருப்ப. பொறாம வந்துருச்சு, பழிவாக நினைப்பேன். பொறாம வந்துருச்சு, நீ எப்ப எரிச்சல் உள்ளவனாக இருப்பேன். ஆமே. பொறாமை என்றால் அதுக்கு இட்ஸ் ப்ரொடியூஸ் த ஹேங்கர். அது என்ன பண்ணுது? கோபத்தை உற்பத்தி செய்கிறது. ஆமே. கோல்காரன் என்ன பண்றான்? கோபத்தை என்ன பண்றான்? கின்றானா. கோல் சொல்றவன் பொறாம பண்றவன் என்ன பண்ணுவான்? உனக்கு தெரியுமா? கோல்காரன் பொறாம என்ன பண்றானா? கிண்டி விடுகிறான். அல்லேலூயா. நீ யாரா இருக்க? ஆமே. அல்லேலூயா. நீ அநேகருடைய ஆசீர்வாதத்தை இழந்து போனதுக்கு, நன்மை இழந்து போனதற்கு, தேவ சித்தம் இல்லாமல் போனது என்ன காரணம்? ஆமே. இந்த கோபம் அவன் வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை தொலைக்கிறது. காயின் சொல்றான், எனக்கு விட்ட சாபம் பெருசு, நான் நீ பூமியிலே பரதேசியா அலைந்து திரிவேன். எடுத்துக்கொடு. கோபம் வந்தா உனக்கு ஒரு வேலையும் செட் ஆகாது, ஒரு ஆளும் செட் ஆகாது. முட்டாள் கத்தி இருக்கத்தெல்லாம் நாஸ்தி பண்ணிட்டு போயிருக்கு. நிருமூடனை கொல்லும். அல்லேலூயா. சரி, இப்போ ஒரு நல்ல ஒரு லீடரை மோசே கிட்ட போயிடுவோம். இப்போ மோசேவுடைய கோபம், மோசே எப்படிதானா? அவன் வாக்கிலும் செய்யிலும் வல்லவனாக இருந்தான். ஆமென். மோசேக்கு ஒரு அழைப்பு இருக்கு. சொல்லுங்க, மோசேக்கு ஒரு அழைப்பு இருக்கிறது. நீ தான் மோசே வச்சுக்கோ, உனக்கு ஒரு அழைப்பு இருக்கு. இந்த அழைப்பு எப்போ நாசமா போகுதுன்னா, உனக்கு என்ன இல்லை? பொறுமை இல்லை, நிதானம் இல்லை, தேவனுடைய சித்தம், தேவனுடைய நேரம் உனக்கு தெரியல. அதனால்தான் இந்த கோபக்காரன் எப்பயுமே எப்படி இருப்பான்? புருபுருன்னு இருப்பான், துருன்னு இருப்பான். ஒரு குண்டா விழக்கூடாது, சட்டி விழக்கூடாது, ஒரு கிளாஸ் விழக்கூடாது. அவன் பாட்டு வச்சன என்ன வந்துச்சுன்னா என்னவான்? ஆமே. சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த மோசே என்ன பண்ணா? படிங்க, ஆதிய யாத்திராக புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. இந்த மோசையை குறித்து ஒரு சின்ன 12 வசனம் வாசிங்க. யாத்திராக 2:12 வாசிங்க. அங்கும் இங்கும் பார்த்து எகிப்தியனை வெட்டி. இப்போ இந்த மோசேயை ஆண்டவர் அழைக்கல, மோசேயை தேவன் உருவாக்குறார். என்ன பாருங்க, மோசேயை தேவன் அழைக்கல, உருவாக்குறார். இப்போ நீங்கள் காலேஜுக்கு போன உடனே பிகாம் பிஏ போட்டுட்டேன், உனக்கு வந்து வாப்பா காலேஜ் சேர்ந்துட்டியா? சேர்ந்துட்டேன், வா வேலை கொடுத்துருவாங்க. உனக்கு படிக்கணும், 3 வருஷம் படிக்கணும், 4 வருஷம் படிக்கணும். படிச்சுட்டு ட்ரைனிங் போகணும், ஒரு கம்பெனியில் போய் அடிமாட்டு சம்பளத்துக்கு செய்யணும். செஞ்சு மூளை வேலை செய்யுதா இல்லையா, மூளைக்குதா இல்லையா, இந்த வேலையை கற்றுக்க முடியுதா. அதுக்கப்புறம் தான் இன்னொரு கம்பெனி போனீங்கன்னா ஒரு 10,000 டக்குன்னு ஏற்றுவான். இன்னொரு கம்பெனி போனீங்கன்னா 20,000 ஏற்றுவான். இன்னொரு கம்பெனி போனீங்கன்னா 1,00,000 ரூபா ஆகும். இப்போது இந்த காலிங் அப்போ தான் ஃபுல்ஃபில் ஆகும். கடைசியாக உன்னோட தொழிலுக்கு, உன் அறிவுக்கு இதுக்கு மேலே சம்பளம் இல்லை, அப்படி முடிச்சிருவான். பாருங்கள், இந்த ப்ரிப்பேரிங் டைம் வந்து ரொம்ப முக்கியம். ஆண்டவருடைய வாழ்க்கையை ஆயத்தம் பண்ணுற காலம். அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு ஆசீர்வாதத்திற்கு, ஒரு வளர்ச்சிக்கு, ஒரு உயர்வுக்கு உங்களை ஆயத்தம் பண்ணுவார். அல்லேலூயா. ஆமென். இந்த ஆயத்த நிலையை சரியில்லைன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் அவசரப்பட்டு முந்திரி கொட்டையா ஊழியத்தில் நிறைய பேர் புடிச்சு போயிடும். என்னத்துக்கு காரணம்? வளரவே இல்லை. என்ன காரணம்? ஆயத்த பீரியடுக்கு பற்றி, அந்த ஆயத்த பீரியட்ல அடங்கி இருக்கணும், கற்றுக்கணும். ஆமென் சொல்லுங்க. மோசேக்கு ஆயத்த பீரியட் அது. அவர் என்ன பண்றாரு? அவசர பீரியடா மாறிட்டாரு. இஸ்ரவேல் மக்களை வழி நடத்தணும், இஸ்ரவேல் மக்களுக்கு தலைவனா முன்னில் போகணும், இது தேவ சித்தம். ஆனால் தேவன் விரும்பாத காலத்துக்கு முன்னே ரோட்ல போறாரு, ஒரு எபிரேயனும் ஒரு எகிப்தியனும் சண்டை போடுங்க. உடனே என்ன பண்ணுற? ஃபேவரா எகிப்தியனுக்கு ஆப்போசிட்டா எபிரேயனுக்கு ஃபேவரா அந்த எகிப்து. ஏன்னா அரசனுடைய புள்ள, கையில் அதிகாரம் இருக்கு, கையில் கத்திக்குது, என்னன்னு எவனை கேட்க போறது இல்லை. அப்போ பட்டால் அடிச்சா காலி பண்ணிட்டான், யாரும் பார்க்கலன்னு குழி தோண்டி புதைச்சிட்டான். ஆமென். ஜஸ்ட் இமேஜின் அவன் கோபம் எவ்வளவு கோபக்காரனாகிறான். அடுத்த நாள் போயின்னு இருக்கான், 2 எபிரேயர்கள் சண்டை போடுறாங்க. ஏய் என்னடா அங்கே சத்தம்? பார் அவள் தான். அவன் சொல்றான், நேற்று அந்த எகிப்தனை கொன்னது போல எங்களை கொன்னலான்னு பார்க்குறியா? ஆமென் சொல்லுங்க. இந்த விஷயம் ராஜா வரைக்கும் தெரியுது, பார்வோன் வரைக்கும் தெரியுது. இவன் பார்த்தா என்னடா அது அவசரப்பட்டமேன்னு சொல்லி
உயிருக்கு பயந்து மீதியா தேசத்துக்கு போகிறான். 40 வருஷம் கர்த்தர் எல்லாம் திறமையும் அறிவையும் புத்தியும் மறக்க பண்ணுகிறார். ஆண்டவருக்கு திறமைசாலி தேவையில்லை, அறிவாளி தேவையில்லை, புத்திசாலி தேவையில்லை. தேவ சித்தத்திற்கு காத்திருக்கிறவனும் கீழ்ப்படுறதான் தேவை. அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. நீங்கள் அவசர கதியில் எது செஞ்சாலும், இப்போ ஒன்றும் இல்லை, சாப்பிட போகிறீங்க, பிரியாணி செஞ்சாச்சு, எல்லாத்தையும் யூடியூப்பை பார்த்து போட்டாச்சு. 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி, இத்த தேக்கரண்டி போட்டாச்சு, எல்லாம் போட்டாச்சு. கீழே முடிக்குது 6 விசில், அவ்வளோதான். உனக்கு அவசரம் 3 விசில். விசில் நம்மள் தானே, அச்சு தீக்கிட்ட. ஆமென், ஹல்லேலூயா. அது வெந்தும் வேகாம, பக்குவப்படாம, உபயோகம் இல்லாம, கீழே கொட்ட முடியாம, சாப்பிட முடியாம. அல்லேலூயா. நிறைய பேரோட வாழ்க்கையில் இதுதான், இந்த நிலை தான், பக்குவம் இல்லாத நிலை, பூர்ணப்படாத நிலை. இப்படி சொல்ல பழமொழி, நிறைக்குடம் ததும்பாதா, அரைக்குடம் ஆடித்தள்ளும். ஆடி ஆஃபர் மாதிரி ஆடிடும். நீ எப்படி இருக்கணும்? பூரணம். கிறிஸ்துவின் வளர்ச்சி இந்த நிலைக்கு எப்போ வரையோ? இங்கே போறியா, சின்ன வாலிப பையனா இருக்கியா, வாலிப பையனா இருக்கியா, வாலிப பொண்ணா இருக்கியா, கற்றுக்கோ. ஒரு குடும்பத்தை கற்றுக்கோ, சமைக்க கற்றுக்கோ, எப்படி நடக்க கற்றுக்கோ, சேர்த்துக்க கற்றுக்கோ, சொல்லப்பட கற்றுக்கோ. எதுவே இல்லை மண்ணாங்கட்டி உன்னை கல்யாணம் பண்ணி கொடுத்தா அந்த குடும்பத்தை அழிச்சிட்டு வந்துடுவேன். ஆமே, ஒரு மண்ணாங்கட்டின்னு தெரியல, கல்யாணம் வச்சா 3ஆம் மாதத்துல போனால் மருவுக்கு போனால் வரவே மாட்டாங்க. ஏன்? இந்த மாதிரி சோம்பேறிக்கிட்ட வாழ்றது, தொன்னைக்கிட்ட வாழ்றத விட நான் எங்கள் அம்மா வீட்டில் நான் போயிடுச்சுக்கிறேன். நேற்று கூட யூத் மீட்டிங் சொன்னேன், சோம்பேறி பையனை தயவுசெய்து கல்யாணம் பண்ணிக்காத, சோம்பேறி பொண்ணை கல்யாணம் பண்ணிக்காத. ஏன் தெரியுமா? நீ காலத்துக்கு அழுது உட்காந்து கிடப்ப. அல்லேலூயா, நல்லா சொல்லுங்க. ஆமே, ஆமே. பைபிள் என்ன சொல்லி தருது? இப்போ நமக்கு என்ன சொல்லி தருது? இந்த இடத்துல மோசே ஓடியாச்சுங்க, மோசே ஓடியாச்சு. இப்போ உதாரணத்துக்கு மோசேவுடைய கோபம் 2வது வருஷம் சொல்லி தரேன் பாருங்க, படிங்க. யாத்திராகமம் 32:19. மோசே ஊழியத்துக்கு வந்துட்டார், ஊழியத்துக்கு இப்போ கேட்ட பாருங்க, ஒரு எகிப்தனை கொன்னது தவறா சரியா? நீ சொல்லுங்க. சரிதான். எதுக்காக பண்ணாரு அவரு? இனத்தாருக்கு சப்போர்ட்டா, இனத்தாருக்கு சப்போர்ட்டா. ஆனா கர்த்தர் அதை அங்கீகரிக்கல. அல்லேலூயா. ஆவே அழகா பிரிச்சு கொண்டு போன இந்த பார்வனுடைய சங்காத்தமே உனக்கு வேணாம், நான் உன்னை உருவாக்குறேன், உன்னை சாதுவா மாத்துறேன். எதுக்கு பின்னாடி போ, எதுக்கு பின்னாடி போ? ஆட்டுக்கு பின்னாடி போ. ஆட்டுக்கு பின்னாடி போட்டுருக்கீங்களா? ஒன்று இப்படி ஓடும், ஒன்று அப்படி ஓடும், ஒன்று அப்படி ஓடும், ட்ருட்ருணும். அவன் அடிக்க முடியாது, பொறுமையாக இருக்கணும், நிதானமாக இருக்கணும். டீச். அல்லேலூயா. நீ கோவக்காரனையும் டென்ஷன் பார்ட்டியாக இருந்தால் உனக்கு கற்றுக் கொடுப்பாரு. 4 பேர் நடுவில் விட்டு உன்னை என்ன பண்ணுவார்? இப்படின்னா இடிப்பா, அப்படின்னா இடிப்பா, அப்படின்னா குத்துவா. நீ வாயை தரத வாயில வீங்கிரும். கற்று அப்படியே பொறுமையாக, நீ சரியான லம்பாடி பொம்பளையாக இருப்ப, சரியான வாயாடியாக இருப்ப. பக்கத்து வீடு அனுப்புவார், நீ வேலைக்கு போகிறது ஆளை அனுப்புவார். நீ வாயே திறக்க முடியும், கபோல் கபோல் குத்துவான். நீ எதுவுமே திறக்க முடியும். சரிண்ணா அப்படி ஆக்குவார். தூயின் போயிட்டார். எங்கே தூயின் போயிட்டார்? இப்போ கோபத்தை குறைக்க வனாந்திரத்துக்கு கொண்டு போனார், ஆடுகளை பின்னாடி கொண்டு போனார். 1 நாள் 2 நாள் இல்லை, 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 40 வருஷமா he trained. ஆமே, சொல்லலேலூயா, சொல்லலேலூயா. அதுதான் சொல்ல, கடுகு சிரித்தாலும் காரம். அது கோபம் இருக்கா பாருங்க. கோபம் மட்டும் உன் நெஞ்சில் எப்பயுமே குடிகொள்ளும், உசராகணும். அது உசுரி அழுப்போம் சொல்றல, வெட்டிட்டு ஜெயிலுக்கு போயிடுவேன். அவ்வளோ பெரிய கொலைகாரனா? அடிக்கடி சொல்லுவார், வெட்டிட்டு ஜெயிலுக்கு போடுவேன். எதுக்கிட்ட நடக்க முடியாத சொல்லி கிடக்குறீங்க, வேஸ்ட். அது வார்த்தையே வேஸ்ட். அல்லேலூயா. ஒரு பார்த்தா என்னடா இவர் தாங்க கொலை செஞ்சார், 2 பேர் வெட்டாருங்க, ஆள் நிற்கிறதுக்கு நாடி இல்லை. இந்த கோபம் பாருங்க. ஆமே, உடம்புல ஸ்ட்ரென்த் இல்லை, அதனால சொல்றாங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். கோபம். இப்போ மோசேக்கு ஊழித்து வந்தாரு, 40 நாள் உபவாசம் இருக்காரு, தேவ சமூகத்தில் காத்திருக்கிறாரு. அங்கே போன மோசே காணோம்னு கீழே ஒரு
அலங்கோலம் நடக்குது. மோசே 40 நாள் பாஸ்டிங் இருந்து அவன் முகத்தை பார்க்க முடியாத கிருபை பெற்றவனா இருந்தாலும் இந்த கோபம் கொஞ்சம் கூடவே தான் வருகிறது. ஊழியத்தில் இந்த கோபப்படுறவன் வெட்டினே இருப்பான், துரத்திக்கிட்டே இருப்பான். ஆமென் சொல்லலே லூயா. 32 யாத்திராகம் 32ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. அதுல 19ஆம் வசனம் படிங்க. யாத்திராகம் 39. பாருங்க, கன்று குட்டியும் அங்க வேற தெய்வம் வந்துருச்சு, சிலை வழிபாடு வந்துருச்சு. இதை கண்ட உடனே மோசேக்கு கோபம். அல்லேலூயா. அவன் கையில் என்ன இருக்கு தெரியுமா? தேவன் கொடுத்த கற்பனை. 16ஆம் வசனம் படிங்க, அது விளக்கம் பாருங்க. கவனிக்கணும். அந்த பலகையே ஆண்டவரே செய்கிறார். ஒரு கல்லை எடுத்து செதுக்கி செதுக்கி உருவாக்கி அது தேவனால் செய்யப்பட்டதாயும் அது எழுதப்பட்ட எழுத்து தேவனால் எழுதப்பட்டது. இது மோசைக்கு என்ன சொந்தமா? இது மோசை உருவாக்கினாரா? மோசையுடைய வார்த்தையா? இல்ல. இப்போ கர்த்தருடைய கட்டளைய, கர்த்தருடைய கற்பனைய இவன் பட்ட கோபத்தினாலே தூக்கி போட்டு உடைச்சிட்டான். அல்லேலூயா. ஆமென். இப்போ மோசே, பைபிள் சொல்லுது, மோசே போல சாந்தமுள்ள யாரோ? ஆமென். அல்லேலூயா. நிறைய பேர் தேவனுடைய ஆசீர்வாதத்தை உடைச்சலாம் பார்த்தீங்களா? கிருபைய, தரிசனத்தை, அழைப்ப அவ்வளோ பாடுபட்டு, எப்பா யோசுவா இந்த பழைய கொஞ்சம் வச்சுக்கோ அப்படி கொஞ்சம் கொடுத்துருக்கலாம். டென்ஷன்ல உங்களுக்கு எதுக்கடா உபதேசம், உங்களுக்கு எதுக்கடா கட்டளை, தூக்கி போட்டு. ஆமே அல்லேலூயா. கோபம் நீர்மூடரை கொள்ளும். ஆமேன்னு சொல்லுங்க. இப்போ என்னாகும் 16-15 எடுத்துக்கொள்ளுங்க. அடுத்த ஸ்டெப். கொஞ்ச நாள் ஆகுது, இன்னொரு சம்பவம் நடக்குது பாருங்க. என்னாகும் 16-15. அப்பொழுது மோசைக்கு கடுகோபம். இது எங்க தெரியுமா? இந்த சொந்த குடும்பத்தில் நடக்கிற ஒரு காம்படிஷன். ஊழியத்தில் ஒரு மண்ணாங்கட்டியும் தெரியாது, அவன் உட்காந்து குறை சொல்லிட்டு இருப்பான் நம்மள. இப்போ மோசைக்கு விரோதமாக ஒரு கூட்டம் எழுப்புது, கோராகின் கூட்டம். அவன் முக்கியமான ஆளெல்லாம் அப்படியே கேதர் பண்ணுறான். கோராகி என்ற வார்த்தைக்கு ஐஸ்ன்னு அர்த்தமா. ஐஸ் அவன் கையில் வச்சு மாதிரி ஜிவ்னு இருக்கும், சூடு மாதிரி தெரியும், அப்படியே மண்டவருக்கு இழுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இந்த கோராகி எல்லாரையும் பேசி 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 மயக்கக்கூடிய அறிவு பெற்றவன் என்ன பண்ணிட்டா, முக்கியமான தலைவர்லாம் பாரு, இந்த மோசை பண்ணிட்டு சரியில்லை, மிஞ்சி போகிறாங்க, இவங்களே ஓவராக பண்ணுறாங்க, நம்ம சர்ச்சைக்கு வரலையா, ஏசி நம்ம கூட இல்லையா, நம்மள இடத்துலையா, அப்படி பேசி பேசி 250 பேரை கேதர் பண்ணி வச்சிட்டான். மோசையால் முடியல, என்ன படுதல, உட்காந்து டார்ச்சர் பண்ணிக்கிறான். எது கேட்டாலும் குறை, எல்லாத்தையும் குறை கண்டுபிடிக்கிறான். மோசைக்கு டென்ஷன் ஓவரா வந்துட்டு அவர் என்ன பண்றாரா, இப்போ திட்ட ஆரம்பிக்கிறான், குறை பேச ஆரம்பிக்கிறான், ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறான். கர்த்தரே, ஆண்டவரே அவங்க செலுத்துற காணிக்கைய நீங்க அங்கீகரிக்காதீங்க ஆண்டவரே. கூப்பிட, ஏய் வாங்கடா வாங்கடா, நாளைக்கு வாங்கடா, நாளைக்கு வாங்கடா. 15 வருஷம் தானே படிக்கிற, வாங்க வாங்க. நீங்க ஒருத்த மேல கடுப்பாயிச்சு வச்சுக்க, உன்னை நீ யாருன்னே மறந்துடுவேன், சபிக்க ஆரம்பிச்சிருவேன், குறை பேச ஆரம்பிச்சிருவேன். அவ்வளோ பெரிய தேவ மனுஷன், இவ்வளோ பெரிய ஊழியக்காரன் என்ன பேசுறாருங்க, கற்பனைக்கு போட்டு உடைச்சானா, பயந்து ஓடி போய் ஒளிஞ்சினானா. இப்ப என்ன நடக்குது தெரியுமா? போட்டிக்காடா வரீங்க, வாடா, நீ உன்னை அழைச்சாரா என்ன அழைச்சாரா, நான் இயேசுவை அனுப்பிவிட்டேன், நீ அனுப்பிவிட்டேன், அப்படி பேசக்கூடிய ஆளு. இதில் ஒன்று கூட ஆண்டவர் மோசைக்கு நோ சொல்லவே இல்லை, நோ சொல்லவே இல்லை. முதல் கோவப்பட்டு கொலை செஞ்சான், எதுவுமே பேசலை. ரெண்டாவது கோவப்பட்டு பழைய உடைச்சான், சரி பரவாயில்ல, நீ மறுபடியும் நீ உடைச்ச பழைய எழுது, ஆமென் சொல்லலை. இப்போ
கோராகின் கூட்டம் மோசேக்கு தான் சப்போர்ட் பண்றாரு. பூமி பிளந்து 250 பேர் கோராகின் கூட செத்து மடிறாங்க. அல்லேலூயா. ஆனா இதையே நீ கண்டினியூ பண்ணா, இந்த கோபமே உனக்கு இன்னும் போயிட்டு இருந்தா, இந்த கோபம் நிருமுடனை கொள்ளும். எப்போ போல கர்த்தர் அட்ஜஸ்ட் பண்ணி போக மாட்டார். எப்போ போல கர்த்தர் மன்னிக்க மாட்டார். எப்போ போல சரி விடு நம்ம மோசே தானே விட மாட்டார். கர்த்தர் 1 முறை 2 முறை 3 முறை பார்ப்பார். அதுக்கப்புறம் அவர் வேலை காட்டுவார். என்னாகும் 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. இங்கதான் பனிஷ்மெண்டா மாறுது அது. கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ கோலை எடுத்துக்கொண்டு உன் சகோதரனாகிய ஆரோனையும் சபையாரை கூடி வர செய்து அந்த அவர்கள் கண்முன்னே இந்த கண்மலையை பார்த்து பேசுங்கள். அப்பொழுது அது தன்னிடத்தில் உள்ள தண்ணீரை கொடுக்கும். அல்லேலூயா. இப்ப மோசே எப்படி இருக்காருன்னு அவருக்கு தெரியும். மோசே எப்படி இருக்காரு? ரொம்ப காயப்பட்டிருக்காரு. மோசேயோட காயம் எல்லாம் கர்த்தருக்காக தான் கோவப்படுறாரு. அது கூட கர்த்தர் விரும்பல. அவங்க என்ன பேசுறாங்க? அந்த கர்த்தர் எங்களை வாதிக்கும் போதே எங்களையும் சேர்த்து சாவடிச்செல்லாம் இருக்கும். இந்த விதைப்பு இல்லை, மாதுளை செடி இல்லை, திராட்சை செடி இல்லை, எதுவே இல்லை. இப்படி ஒரு கெட்ட ஊருக்கு எங்களை கொண்டு வந்துட்டீங்களே அப்படின்னு சொல்லி அவங்க புலம்புனோட மோசே கோபம் கொண்டான். அல்லேலூயா. நாங்களும் இந்த ஊழியத்தில் பார்த்துருக்கேன். நம்ம நியாயத்துக்காக கோபப்பட்டு அநியாயமாய் தண்டிக்கப்பட்டிருக்கேன் நான். மோசேக்கு அந்த நிலைமை என்றால் கோபம் அது நிர்முடனை கொள்ளும். அல்லேலூயா. நல்லா சொல்லு ஆமென். நல்லா சொல்லு ஆமென். அல்லேலூயா. தேவ மக்களை ஜெபிங்க. ஆண்டவரே, எரிச்சல் ஆவி எனக்குள்ள வேணாம். இந்த எரிச்சல் என்னோட தனியட்டும். ஜெபம் பண்ணு. அது 1 நாள் பொறுத்துக்கு பாரு, 2 நாள் பொறுத்துக்கு பாரு. ஆனா இன்னொரு நாள் என்ன நடக்கும்னு தெரியா. படிச்சுட்டு வாங்க இப்போ. கொடுக்க நீ பேசு என்றார். நீ அப்படி செஞ்சினா, மலையே கண்மலையே தண்ணி புறப்பட்டு வரட்டும். ஐ கமாண்ட். நான் கட்டளை கொடுக்கிறேன். மோசே, நான் சொல்றேன் தண்ணியை வா அப்படின்னு சொல்லு. போதும், தண்ணி வரும். என்ன செஞ்சான் அவன்? கீழே படிச்சுட்டே வா. அப்போது மோசே கர்த்தர் கட்டளையிட்டபடியே, அதெல்லாம் கரெக்டு தான். கட்டளையிட்டபடியே கர்த்தர் சமூகத்தை கோலை எடுத்தான். மோசே ஆரோனும் எல்லாம் செஞ்சா கரெக்ட் தான். கண்மலைக்கு முன்பாக கூடி வர செய்தான். அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி, கலகக்காரரே, மண்டபுள்ள அவங்க மேலகுது, கலகக்காரரே கேளுங்கள், உங்களுக்கு இந்த கண்மலையில நாங்கள் தண்ணீர் புறப்பட பண்ணணும். உங்களுக்கு தண்ணியா வரணும். உங்களுக்கு இதுல இருந்து விஷம் தான் வரணும். அந்த மாதிரி பேசினாரு. தண்ணியை புறப்பட பண்ணணுமோ என்று சொல்லி கையை நோக்கி கண்மலை தன் கோலினாலே 2 தரம் அடித்தான். ஹலோ, என்ன சொல்லுது? அவன் என்ன செஞ்சாங்க? கண்மலைய 1 முறை 2 வரல, போட்டு தாக்குறான். தண்ணி வந்துச்சா? தண்ணி வந்துச்சா? பார்த்து சொல்லு. பார்க்குது. வந்துச்சா? தண்ணி வந்துச்சு. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் பேசுன்ற இடத்துல அவன் என்ன பண்ணான்? மீறினான். அடிச்சான். 2வது முறையும் அடிச்சான். தண்ணி வந்தது. சபையார் குடித்தார்கள். குடித்தது. இப்பதான் கர்த்தர் பேச ஆரம்பிக்கிறார். பின்பு கர்த்தர் மோசையும் ஆரோனையும் என்னை பரிசுத்தம் பண்ணும்படி. இப்ப இந்த வார்த்தை யார் சொல்றாரு? மோசைக்கு சொல்றாரு. என்னை பரிசுத்தம் பண்ணும்படி என் வார்த்தை ஏன் விசுவாசிக்கல? பாருங்க, நீங்க பழைய மெத்தட் பேசுறா எப்படா வரும்? மோசை நினைச்சிருப்பான். பேசுறா எப்படி வரும்? நம்ம ஏற்கனவே அடிச்சிருக்கிறோமே. யாத்திராகம் 16ஆம் அதிகாரத்தில் அடிச்சிருக்கிறோமே. கண்மலை அடிச்சிருக்கிறோமே. இப்ப எப்படி பேசுறது? அவன் சொல்றான், இந்த ஜனங்க என்ன கோபப்படுத்திட்டாங்க, அதனால தான் நான் வார்த்தையை கேட்கல. நீ தேசப்பா வார்த்தையை கேட்கல,
அவர் கீழ்ப்படியில என்ன பண்ணுவாரு? உன்னை காணானுக்கு அனுப்ப மாட்டேன். எத்தனை பேர் இந்த கோபம் படிச்சிடாமா? படி. ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ இது இது உபாகத்தில் ஒன்றும் இருக்குது. நீ அந்த காணானுக்கு நீ போக மாட்டேன், அந்த காணானுக்கு போக மாட்டேன். சும்மா எட்டிப்பாரு. அவன் சொல்கிறான், ஆண்டவரே இந்த ஜனங்க என்னை கோபப்படுத்திட்டாங்க, என்னை இவங்க கோபப்படுத்திட்டாங்க, அவங்க கோபப்படுத்திட்டாங்க, என்னை கோபத்தை கிண்டாத, கோபத்தை தீண்டாத. அல்லேலூயா. ஆமே. பைபிள் சொல்லுது, உங்களுடைய எரிச்சல் அது தனியே கடவுள். ஆமேன்னு சொல்லுங்க. 24 விஷயத்துல ஒரு 4 விஷயம் உள்ள பார்த்து 2 தெளிவா பார்த்துருக்கோம். ஒன்று என்னது? போராமை. இரண்டாவது கோபம். அப்போ கோபம் நிர்முடனை கொள்ளும், போராமை என்றால் அது முன்னிக்கத்த கிடையாது. இப்போ போராமை ஜெயிக்கணும், கோபத்தை ஜெயிக்கணும், என்ன பண்ணணும்? அன்பு தான் செக் பண்ணணும். இந்த பொண்ணு மேலே எனக்கு அன்பு இருக்குதா? அது அன்பு இருந்துச்சு, அது என்ன பண்ண எனக்கு பெருசாக தெரியவே. சரி விடு. அன்பு இல்லைன்னா அல்லேலூயா. அவன் போராமை என்றால் அதுக்கு முன்னிக்கத்தக்கவன். அவன் போராமை என்னது? எனக்கு பாராட்ட தெரியுதா? பாராட்ட தெரியுதா? உங்கள் அம்மா அப்பா எதனா சொன்னா கம்முன்னு போயிடுறியா? இன்னொருத்த சொன்ன மட்டும் இந்த உதரை கட்சி துப்பிடும் இருக்கா? அல்லேலூயா. முட்டி போடுங்க, முட்டி போடுங்க. ஏசப்பாவில ஒரு வார்த்தை சொல்லுங்க. ஓ என்னை பரிசுத்தமாக்க ஆண்டவரே. இந்த போராமை, இந்த கோபம், அதனால குறை, அதனால தூஷணம், அதனால கோல், ஆண்டவரே அது எனக்குள்ள இருக்கிற விஷமா இருக்கு. எனக்கு பாராட்ட வரல. எனக்குள்ள இல்லாத ஒன்றை இன்னொருத்தருக்குள்ளே பார்க்கும்போது எனக்கு கோபம் வருது, எனக்குள்ளே போராம வருது, எனக்கு பாராட்ட தெரியல. ஆண்டவரே அன்பு தன்னை புகழாது, இருமாப்பா இராது, தன்னையே அது புகழாது, அயோக்கியமானதை செய்யாது, தற்புகழை நாடாது. ஆண்டவரே எனக்குள்ள இருக்கிற விஷத்தன்மை நேரா முட்டிக்கால் போடு. ஓ ராபா லாகா ராபா.